பிரியமானவர்களே, இயேசுசாமி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இயேசுசாமி உங்கள் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறாருன்னு பார்ப்போம். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்வார். இந்த வார்த்தையின் மூலம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களோடு கூட இயேசுசாமி பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்வார் என்று இந்த ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, இதை பார்க்குற நீங்கள் கூட ஒருவேளை ஒரு தனிமையான நிலைமையில் இருக்கலாம். எனக்கு ஆலோசனை கொடுக்க என்னுடைய தொழில் காரியத்தில், வேலை காரியத்தில் எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியலையே, நான் ஞானத்தில் குறைவாக இருக்கிறேனே என்று இந்த நாட்களில் கூட நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை செய்து அதில் தோற்ற நிலைமையில் கூட, நஷ்டப்பட்ட நிலைமையில் கூட இந்த நாட்கள் நீங்கள் காணப்பட்டிருக்கலாம். எதிலிருந்து ஆரம்பிக்குதுன்னு எனக்கு தெரியலையே, நான் எப்படி முடிப்பேன் என்று என் வாழ்க்கையை குறித்து தெரியல, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்வேன் என்று ஒரு பயத்தோடு, சந்தேகத்தோடு, கேள்வியோடு கூட இன்று நீங்கள் காணப்படலாம். இயேசுசாமிகளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை இதை பார்க்கிற பெற்றோராகிய நீங்கள் கூட உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். சரியான ஞானம் இல்லையே என் பிள்ளைக்கு, அவருக்கு நான் எவ்வளவு ஆலோசனை கொடுத்தாலும் புரிந்து கொள்ளக்கூடிய திறமை இல்லையே, அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று இந்த நாட்கள் நீங்கள் பயந்து காணப்படலாம் என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அந்த ஞானத்தையும் உணர்வையும் உங்களுக்கு அருளி செய்வாராம். பாருங்களேன், இவ்வளோ அருமையான வார்த்தை என்று பைபிள் ஒரு வசனம் இருக்குது. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார் என்று வசனம் சொல்லுகிறது. உன் வழி என்ன? ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, இன்று இந்த வேலைகளை செய்வேன் என்று, அதை எல்லாத்திலையும் இயேசுசாமியை நினைச்சு கொள்ளணுமா, அவரை நம்பி அவரிடத்துல அந்த காரியத்தை சொல்லி மனதார நீங்கள் வேண்டும் போது உடைய பாதைகளை எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணுவார். அவர் அந்த பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். உங்கள் வேலை லேசாக இருக்கும், உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துருவார். ஈஸியாக அந்த காரியம் வாய்த்துரும். மலை போல் என்று தகைத்து இருக்கிறீங்களே, இது எப்படி நான் தாண்டி போவேன், இது என் வாழ்க்கையில் சாத்தியமா, இது நடக்குமா என்று பயத்தோடு சந்தேகத்தோடு கூட இருக்கலாம். எல்லாம் முடிந்தது அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கலாம். இது எப்படி ஆகும் என்று நீங்கள் கேள்வியோடு காணப்படலாம். அதுதான் ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிறார். அதற்குரிய ஞானத்தையும் உணர்வையும் நான் உனக்கு அருளி செய்ய போகிறேன், நான் உனக்கு தருவேன். அதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உடைய பாதைகளை எல்லாம், உடைய வழிகளை எல்லாம் நீர் என்னை நினைத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை பார்க்குற நீங்கள் கூட ஏசாமிக்கு உங்களுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம். நான் எப்படி நினச்சிக்குவேன், நான் வேணா ஏசாமி கேட்பாரா, எனக்கு ஜெபிக்க தெரியாதே அப்படின்னு கூட நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் ஏசாமியை உடைய அன்பை அறிந்தவர்களாக இருந்து இன்று சோர்ந்து போன நிலைமையில் காணப்படலாம். எப்படி ஜெபிக்கிறது, இது நடக்குமா, ஒன்றும் கண்ணுக்கெட்ட தூரம் வரை இது நடக்கும்னு தெரியலையே, இனிமேல் எப்படி நடக்கும் அப்படி ஒரு கேள்வியோடு இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் வேண்டும் போது இயேசுசாமி என்று அவர் நாமத்தை சொல்லி இருந்த இடத்திலே மனதார ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் நீங்கள் உங்களுடைய வேலைகளை என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறீங்க, அதை எல்லாவற்றையும் இயேசுசாமி என்று அவருடைய நாமத்தை சொல்லி எல்லாவற்றையும் அவருக்கு தெரியப்படுத்துங்களேன். இன்றைக்கி என்ன காரியம் இருக்குது சுவாமி, எனக்கு நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க, நீங்கள் ஞானம் கொடுப்பீங்க, நீங்கள் உணர்வு கொடுக்குறீங்கன்னு சொல்கிறாங்க. நான் உங்களை நம்புகிறேன். என்னால் இது முடியல, எனக்கு இது ஆகுமான்னு தெரியல, எனக்கு சந்தேகமாக இருக்குது, எனக்கு நீங்கள் செய்யுங்க, என் பிள்ளைகளுக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்க ஆரம்பிங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேண்டிட்டு செய்யுங்க. நிச்சயமாக இந்த வார்த்தை எல்லாம் உண்மை. இதன்படி நீங்கள் உங்கள் வழிகளை எல்லாம் ஆண்டவரை நினைக்கும் போது ஆண்டவர் உங்கள் பாதைகளை எல்லாம் செவ்வாய்ப்படுத்துவார். அதை நீங்கள் பார்க்க முடியும். இவ்வளோ நாள் நடக்காது, ஈஸியாக நடக்கும். அன்றைக்கி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவருடைய பலத்தினால் ஆண்டவர் அதை செய்வார். பிரியமானவர்களே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அவனுடைய பலம் இல்லை, அவருடைய பராக்கிரமம் இல்லை, அவருடைய ஆவியினாலே கர்த்தர் அதை செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ வருஷங்கள் நம்ம நினச்சோமே, இவ்வளோ நாட்கள் நம்ம ட்ரை பண்ணுமே, இயேசுசாமி நம்ம முதல்ல எவ்வளோ லேசாக ஆண்டவர் தேடி வந்து இந்த காரியத்தை நம்மளுக்கு வாய்க்க பண்ணாரே, நீங்கள் மனதார ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்க. அதனால் நீங்கள் செய்வதெல்லாம் தினம் ஆண்டவரை நம்பி உங்களுடைய காரியங்களை சொல்லி வேண்டிட்டு அன்றைக்கி செய்யுங்க. மிகுந்த ஆசீர்வாதமாய் காரியம் வாய்ப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. இதற்கு உண்மை சாட்சியாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் உண்டு. அவருடைய வாழ்க்கை இப்படித்தான். அவருடைய தகப்பன் திடீரென்று மரித்து போனார். எப்படி தொழில் ஆரம்பிக்கிறது, என்ன செய்வது என்று அவருக்கு ஒன்றுமே தெரியாது. வயது ரொம்ப குறைவு, அவருக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது. குடும்பம் எல்லாம் ஒரு தரித்திரமான நிலைமையிலே தள்ளப்பட்டது. அந்த பொறுப்பு முழுவதும் அவருடைய தலையிலே உள்ளப்பட்டது. குடும்ப பொறுப்பு என்ன செய்வது என்று தெரியாதபடி ஏசாமி அன்பு இப்படி தான் அவருக்கு கிடைத்தது. ஒரு சிறிய வேலையை ஆரம்பித்தார். அவரிடம் பேசும்போது அவர் சொல்வார், தினந்தோறும் காலையில் எழுந்து என்னுடைய ஏன்னா கையில் பணம்லாம் இருக்காது முதல் போடுறதுக்கு, எந்த தொழிலையும் பற்றி எனக்கு விவரம் தெரியாது, ரொம்ப சிறு பையன்.
அப்போ குடும்பத்தை நடத்தணும். அப்போ என்ன செய்வது என்று அவர் அப்பா கிடையாது. எனக்கு ஆலோசனை கொடுக்க எனக்கு யாரும் இல்லை. என்னுடைய சூழ்நிலையெல்லாம் சொல்லி நான் கேட்கறதுக்கு யாரும் இல்லை. மனசார மனம் விட்டு பேசுறதுக்கும் யாரும் கிடையாது. அப்போ ஆண்டோடைய அன்பு அந்த வாலிபர்கள் இருக்கும்போது அவருக்கு கிடைத்தப்ப ஒவ்வொரு நாளும் அவர் முதலாவது செஞ்சது இப்படி தான். இந்த வசனத்தின்படி உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இயேசு சுவாமி அவருக்கு முதல்ல ஸ்டார்டிங்கில் ஜெபிக்கலாம் தெரியாது. இப்படி தான் சொல்லுவாராம், இதெல்லாம் என்னுடைய வேலை, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு வாய்க்க பண்ணுங்க. அவங்க வசனத்தின்படி பைபிள் படிச்சுட்டு அவர் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு சாமின்னு வெளியிட்டு போனாராம். சாமி ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாய் அந்த தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெரிய அளவில் என்று பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக அவர் இருக்கிற இடத்துல ஆண்டவர்களை வைத்திருக்கார். அதற்குரிய ரகசியம் என்னன்னா, அவர் ஏசாமியோட அன்பை மொத்தம் ஏசாமிக்கு அவருக்கு ஒரு சம்பந்தமில்லாத குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் இப்படி தான் ஏசாமி அன்பு கிடைச்சப்ப அவர் ஒவ்வொரு நாளும், ஆனால் அன்னையிலிருந்து இன்று வரை அவர் செய்வது அதுதான். எழுந்தவுடன் ஒவ்வொரு நாளும் ஏசாமிகிட்ட இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சந்தேகம். இப்பயும் அவருக்கு ஒவ்வொரு காரியத்திலும் வேலைகள் வரும்போது அவர் ஏசாக ஆண்டவர் முடிய பண்ணுவாருங்கிற நம்பிக்கை அவர் பார்த்துருக்கிறாருல ஆண்டவர் வாழ்க்கையில் செஞ்சது. அதனால் அந்த நம்பிக்கையோடு போய், ஆண்டவரே நான் உங்களோட கருத்தில் கொடுக்குறேன், இது என்னால் முடியாது, இவ்வளோ வருஷம் என் வாழ்க்கையில் இவ்வளோ உயர்வை கொடுத்துருக்குறீங்க, இப்போ நீங்கள் என்ன நடத்துங்கன்னு சொல்லி அவர் ஆண்டவர்கிட்ட மனசார வேண்டிய அந்த வேலையை செய்வார். இன்று வரை அவருடைய ஒவ்வொரு காரியங்களையும் அதிசயமாய் அற்புதமாய் ஆச்சரியமாய் ஆண்டவர் நடத்தி வருகிறதை பார்க்க முடிகிறது. இன்று உங்களுக்கும் ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். அந்த சகோதரருக்கு செஞ்ச ஆண்டவர், அவரை உயர்த்தின ஆண்டவர், அவர் கண்களுக்கு ஆச்சரியமாய் மேன்மைப்படுத்தின ஆண்டவர் இன்று உங்களுக்கு செய்ய போகிறார். அதற்குரிய ஞானத்தையும் உணர்வையும் ஆண்டவர் உங்களுக்கு அருளி செய்து உங்களை சந்தோஷப்படுத்தி வாழ வைக்க போகிறார். அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்பிக்கையோடு என்னோட கூட செய்து ஜெபம் பண்ணுறீங்களா? அன்புள்ள சுவாமி, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் இடத்துல வேண்டுகிறோம். நீங்கள் பேசி நம்முடைய அன்பான வார்த்தைகளுக்காக நன்றியப்பா. ஞானத்தையும் உணர்வையும் நான் அருளி செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க. வேலை காரியங்களிலே தொழிலிலே ஆண்டவரே எனக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லி, இதில் முன்னேற்ற முடியவில்லையே என்று சொல்லி ஆண்டவரே தொழிலில் நஷ்டப்பட்டு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. நான் அதை நடத்த உனக்கு ஞானத்தை தருவேன், உணர்வை தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க சுவாமி. இதை நம்பி யாரெல்லாம் இயேசு சுவாமி என்று ஆண்டவரே தன்னுடைய காரியத்தை உங்களிடத்தில் சொல்லுகிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் அவருடைய பாதையில் நீங்கள் செவைப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகள் சுவாமி வேலை செய்வதற்கு முன்பாக உங்களிடத்துல வேண்டட்டும், வேண்டுகிற காரியத்தில் நீர் அற்புதமாய் வாய்க்க பண்ணுங்க. இத்தனை வருஷம் வாய்க்காதது இப்போது வாய்க்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற, வழி திறக்கட்டும் சுவாமி. நீங்கள் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. அப்படி அற்புத வாசலை இந்த பிள்ளைகள் பார்க்கட்டும், இந்த மேன்மையான அனுபவத்தை பார்க்கட்டும் அப்பா. நீர் அப்படி செய்கிற அன்புக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.